சரி, இந்த இன்னைக்கு மும்மொழி கொள்கையை பற்றி இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு நிதி தரமாட்டேன்னுலாம் சொல்லிட்டு போகிறாங்க. இது எந்த அளவுக்கு மும்மொழி கொள்கைன்னா உங்களுக்கு அந்த அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஹிந்தி மட்டும் சொல்லலை, வேறு எந்த லாங்குவேஜெலாம் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் இவங்க ஹிந்தி தான் சொல்கிறாங்க, ஹிந்தியை இது பண்ணுறது தான் ப்ரொமோட் பண்ணுறது தான் சொல்கிறாங்க அப்படின்றாங்க. சரி, இந்த முன்மொழி கொள்கை ஹிந்தி எப்படி உருவாச்சு அதுவும் சொல்லிவிட்ருங்க அப்படியே. அதாவது தர்மேந்திர பிரதானுடைய அறிக்கை என்பது சட்டவிரோதமானது. ஒரு நிதி பகிர்வு என்பது மத்திய அரசு செய்கின்ற அதனுடைய கடமை. அந்த கடமையை நாம் வரி கொடுக்கிறோம். ₹1 வரி கொடுத்து விட்டு 29 காசை திரும்ப பெறுகிறோம். நம்மிடம் வரி வாங்குகின்றவர்கள் நமக்கான நிதியை தர வேண்டியது அவருடைய தார்மீக உரிமை. இதற்கு தர்மேந்திர பிரதான் நீங்கள் இந்த திட்டத்தை புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் தருவேன் என்று சொல்வது என்பது அராஜகத்தின் உச்சம். இப்படி ஒரு கூட்டாட்சி முறையை குலைப்பதற்கு பிஜேபி கட்சியினர் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் பல்வேறு முனைகளில் இறங்கியிருக்கிறார்கள். இந்தியா ஒரு நாடல்ல, அது பல நாடுகளில் கொண்ட ஒரு யூனியன் டெரிட்டரி, அதாவது யூனியன் பிரதேசம் என்று சொல்வதற்கில்லை. அது பல மாநிலங்களை கொண்ட ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு. அந்த நாட்டின் கல்வித்துறை அமைச்சராக இருந்து கொண்டு தர்மேந்திர பிரதான் அப்படி கூறுவது என்பது இந்திய கூட்டாட்சி முறையை குலைப்பதற்கு சமம். அப்படி இருக்கையில் நாம் அவருக்கு பதில் சொல்வதென்றால் நிதி ஒதுக்கீடையும் மொழியையும் போட்டு குழப்பாதீர்கள். புதிய பாடத்திட்டம் கல்வி என்பது அது வேறு. அதை அமுல்படுத்திய நீங்கள் பீகாரிலும் உத்தரப்பிரதேசத்திலும் அந்த மாநிலத்தின் கல்வி நிலை வீழ்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட கல்விகளை ஊப்பி மூடியிருக்கிறது. பீகாரில் எடுத்துக்கொண்டால் முதலில் 2 மாணவர்கள் என்று அறிவித்த அவர்கள் எந்த பாடத்தில் எழுதினீர்கள் என்று கேள்வி கேட்கின்ற போது தடுமாறுகிறார்கள். இது பெரிய பிரச்சனையாகி ஆய்வுக்கு சென்றபோது அவர்கள் 2 பேரும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்கள். வடக்கே கல்வியின் நிலை மோசமாக இருப்பதன் காரணமாகத்தான் இங்கே அங்கிருந்து வேலைக்காக பல 1000 பேர் தமிழகத்தை நோக்கி வருகிறார்கள். அப்படி இருக்கையில் நாம் கல்வியில் 50% இப்போதோ எட்டிவிட்டோம். ஆனால் இந்த 50% 30 ஆண்டுகளில் அவர்கள் எட்டுவதாக சொல்லுகிறார்கள். நாம் கல்வியில் உயர்நிலை கல்விக்கு போகின்றவருடைய எண்ணிக்கை 52% இருக்கிறது. அங்கே தேசிய சராசரி என்பது 27% இருக்கிறது. நாம் இருமொழி கொள்கையை கையில் எடுத்ததனால்தான் பல கல்லூரிகள் திறக்கப்பட்டன. ஆங்கிலத்தை நாம் 2வது மொழியாக ஏற்றுக்கொண்டோம். அப்படி ஏற்றுக்கொண்டதின் காரணமாகத்தான் நமது மாணவர்கள் இன்று உலகெங்கும் பொறியியல் கல்லூரியிலும் பொறியியல் வேலைகளிலும் மற்றும் பல முதன்மையான வேலைகளில் பங்காற்றுகிறார்கள். ஆனால் இவர்கள் நம்மை பின்பற்ற வேண்டும். அதை விடுத்துவிட்டு நம்மை பிரச்சனைக்குள்ளாக்குகிறார்கள். இவர்களுடைய நோக்கமே என்னவென்றால் தமிழகத்தை கைப்பற்றுவது. உதவி ஜனாதிபதி சொல்லுகிறார், நிலத்தை கைப்பற்ற, ஒரு பிராந்தியத்தை கைப்பற்ற அதனுடைய மொழியையும் பண்பாட்டையும் சிதைத்தால் போதும் என்கிறார். இப்போது அவருடைய நோக்கம் புரிந்து விட்டதல்லவா? தமிழகத்தில் அவர்கள் எக்காலத்திலும் வர முடியாது. ஏனென்றால் நாம் இருமொழி கொள்கையின் மூலம் வளர்ச்சி அடைந்திருக்கிறோம், அதன் பலனை பரவலாக்கி இருக்கிறோம். ஆனால் வடக்கே அப்படி அவர்கள் செய்யவில்லை. மும்மொழி என்கிறார்கள். இந்த மும்மொழி என்பது அங்கு பீகாரிலும் உத்தரப்பிரதேசத்திலும் நடைமுறையில் இருக்கிறதா என்று தான் நமது கேட்கிறோம். அவர்கள் இந்தியை மட்டும் படித்துவிட்டு பொதுத் தேர்வுகளுக்கு தயாராகி விடுவார்கள். ஆனால் நமது பிள்ளைகள் ஆங்கிலமும் இந்தியும் தமிழும் படிக்க வேண்டிய சிரமத்துக்கு உள்ளாகும். ஏன் நாங்கள் இந்தி படிக்க வேண்டும் என்று கேட்கிறோம்? இந்தி வேலை வாய்ப்பை தரவில்லை. இல்லை, இந்தியில் அறிவியல் வளர்ச்சி வந்திருக்கிறதா? அதுவும் இல்லை. ஒரு ஆதிக்கத்தின் வெளிப்பாடாக அவர்கள் இந்தியை முன்னிறுத்துகிறார்கள். அவருடைய உண்மையான நோக்கம் என்பது இந்தியை வளர்ப்பதல்ல. அப்படி என்றால் அவர்கள் இத்தனை வருடம் அகில இந்திய கட்சிகள் ஆண்ட இந்தியாவில் வடக்கே வளர்ந்திருக்க வேண்டும். இந்தி பேசுகின்ற பெல்ட்டுகள் வளர்ந்திருக்கிறதா என்றால் இல்லை. அவர்களுடைய நோக்கம் என்பது சமஸ்கிருதத்தை முதன்மை மொழி ஆக்குவதுதான் அவருடைய நோக்கம். அந்த நோக்கத்திற்காக
அவர்கள் 1488 கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு செலவழிக்கிறார்கள். ஆனால் செம்மொழியான தமிழுக்கு 7.4 கோடி தான் ஒதுக்குகிறார்கள். நிதி ஒதுக்குகிற பிற இடத்தில் இருப்பதனால் ஆதிக்கத்தை செலுத்த முடியும் என்று எண்ணுவது அவருடைய தவறான நோக்கமாகும். சமஸ்கிருதம் பார்ப்பனர்கள் என்று சொல்லக்கூடியவருடைய வீடுகளில் கூட பேசப்படாத மொழி, ஒரு பூஜை மொழி, ஒரு வழிபாட்டு மொழி. அந்த மொழியை வளர்ப்பதற்கு நமது வரிப்பணம் 1488 கோடி ரூபாய் செலவிடப்பட வேண்டும் என்றால் எவ்வளவு பெரிய விரயம். ஆனால் செம்மொழி தகுதி அடைந்த பின்பும் தமிழுக்கு 7.4 கோடி தான். இது எதிர்த்து நாடாளுமன்ற வழியாக சட்டமன்றம் வழியாக நாம் பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். மொழிப்பகிர்வில் மாநிலங்களுக்கு மொழி வரி செலுத்துகிற மாநிலங்களுக்கு அதிகாரம் பகிர்வில் இடம் வேண்டும் என்று கோர வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அப்படி இருக்கின்ற போது நமது வளர்ச்சியை கண்டு மிரளுகின்ற பிஜேபி தமிழகத்தில் ஒரு இடத்தில் கூட வெல்ல முடியவில்லை என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கின்ற நிலையில் இங்கே அவர்கள் பலவேறு முனைகளில் நமக்கு சிரமத்தை கொடுக்க திட்டமிடுகிறார்கள். அப்படி திட்டமிடுவதை எதிர்த்து நாம் வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்று ஒரு அறிவிப்பை செய்தார். நீங்கள் 10,000 கோடி கொடுத்தாலும் நாங்கள் மும்மொழி திட்டத்தை ஏற்க மாட்டோம். நீங்கள் நிதியே தராவிட்டாலும் எங்களுடைய கல்வி முறையில் மாற்றம் இருக்காது. நாங்கள் கல்விக்கான செய்கின்ற செலவுகளை செய்து கொண்டே இருப்போம் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை மணி அளித்திருக்கிறார். இதற்கு மேலும் அவர்கள் தொடர்ந்து நிதி ஒதுக்குவதில் தயக்கம் காட்டுவார்களானால் இப்போது அவர்கள் வேறொரு இடத்துக்கு நம்மை தள்ள பார்க்கிறார்கள். நாம் இங்கே தெளிவாக இருக்க வேண்டும். நீதிமன்றத்திற்கு தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தின் வழியாக தீர்மானம் நிறைவேற்றி நீதிமன்றம் சென்றிருக்கிறது. அங்கே விவாதப் பொருளாகும். அங்கிருந்து வரும் தீர்ப்பினை எதிர்நோக்கி நாம் காத்திருக்கிறோம். வணக்கம்.